பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். உலகின் எந்த பகுதியிலிருந்து நீங்கள் இந்த செய்தியை கேட்டாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். மத்தேயு 28 கடைசி வசனத்திலே ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன், வாக்களித்தவர் உண்மையுள்ளவர், உங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த செய்திக்குள்ளாக கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை இந்த செய்தியின் வாயிலாக சந்திப்பார். நாம் கண்களை மூடி ஜெபித்து இந்த செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, அப்பா, இந்த நாளிலும் நாங்கள் ஆவியின் வரங்களை குறித்த மற்றொரு செய்தியை கேட்க இருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தினுடைய மகத்துவங்களை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஆவியின் வரங்களை குறித்து எங்களுடைய இருதயங்களிலே நாங்கள் நல்ல காரியங்களை அடிப்படையாக கற்றுக்கொள்ளும்படியாக நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நாம் யாவருக்கும் ஆவிக்குரிய வரங்களை கொடுக்கிறார். அந்த ஆவியின் வரங்கள் நம்மை எதற்காக தகுதிப்படுத்துகிறது, அதனுடைய நோக்கம் என்ன என்பதையெல்லாம் நம்ம கடந்த நாட்களில் படித்தோம். கடைசியாக நாம் படித்த செய்தியிலே த கிரேட்டஸ்ட் கிஃப்ட், தேவனால் கொடுக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு வரம் என்று அன்பை குறித்து நாம் படித்தோம். அதை குறித்து நாம் படிக்கும் பொழுதே மிக எச்சரிக்கையாக ஒரு வசனத்தை படித்து ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். அது என்னவென்றால் 1 கொரிந்தியர் 12 25 வசனம், சரீரத்தில் பிரிவினையுண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். அப்போது அவர் கொடுத்த உறுப்புகளிலே எந்த விதமான கனவீனமும் இல்லை. எந்த உறுப்பும் ஒரு உறுப்பை காட்டிலும் சிறந்தது என்று சொல்ல முடியாதபடி, அவர் கொடுக்கிற வரங்களும் மேன்மையானது குறைவுள்ளது என்று சொல்லாதபடிக்கு எல்லாம் நிறைவானதாகவே காணப்படுகிறது. ஆனாலும் இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு குறைத்து மதிப்பிடக்கூடிய வரங்கள் அல்லது அதிகம் விரும்பப்படாத பேசப்படாத வரங்கள். ஏன் குறைத்து மதிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், இந்த வரங்களை உடையவர்களை மேன்மையாக யாரும் நினைப்பது கிடையாது. இந்த வரங்களை உடையவர்களை யாரும் தங்களுக்கு முன்மாதிரியாக, தங்களுடைய ரோல் மாடலாக வைப்பது கிடையாது. அவர்களுக்கு மிகச்சிறந்த கூட்டம் சேருவது கிடையாது. எல்லாரும் விரும்பக்கூடிய வரங்கள் என்று பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசனங்களை உரைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே அறிவிக்க விரும்புகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இன்னும் பற்பல பாஷைகளிலே பேசி பாஷைகளுக்கு வியாக்கியானங்களை சொல்லுதலை மிகப்பெரிய வரமாக பார்க்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, குணமாக்குதலை மிகப்பெரிய வரமாக பார்க்கிறார்கள். ஏனென்று சொன்னால், நான் கைகளை வைத்து குணமாக்கினால் அநேகர் என்னை பின்பற்றுவார்கள் என்று நிறைய நபர்கள் விரும்புகிறார்கள். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்திலே சீமோன் என்கிற ஒரு நபரை குறித்து வாசித்தோம். பணத்தை குறித்து அவர் கொண்டு வந்து அந்த பணத்தை வைத்து, நான் எவர்கள் மீது கை வைக்கிறேனோ அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டபோது, உன்னோடு சேர்ந்து, உன் பணத்தோடு சேர்ந்து நீயும் நாசமாய் போக கடவா என்று பேதுரு சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட மேன்மையான வரங்களை விரும்புகிறவர்கள் ஏன் விரும்புகிறார்கள் என்று சொன்னால், அது தங்களுக்கு பெயரை கொண்டு வரும், அது தங்களுக்கு புகழை கொண்டு வரும். இந்த உலக பிரகாரமான நன்மையான பெயருக்காகவும் புகழுக்காகவும் அப்படிப்பட்ட வரங்களை நாடுகிறார்கள். ஆனால் நான் முன்பதாகவே சொல்லியிருந்தேன், நான் படிக்கக்கூடிய அந்த 4 வேத பகுதிகளிலே 28 வரங்கள் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 28 வரங்களிலே எல்லா வரங்களும் சரிசமமானது. அந்த வரங்கள் எல்லாவற்றின் மூலமாகவும் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும். அந்த வரங்கள் எல்லாவற்றின் மூலமாகவும் தேவனுக்கு புதிய ஆத்துமாக்களை சபைக்குள்ளாக கொண்டு வர முடியும். இந்த நாளிலே நாம் பார்க்கக்கூடிய வரங்கள், ஒரு சில வரங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த வரங்கள் இதெல்லாம் ஆவிக்குரிய வரமா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அநேகரால் விரும்பப்படாத அல்லது செய்யப்படாத அல்லது அறிந்து கொள்ளப்படாத அறியாமையில் இருக்கக்கூடிய வரங்களாகவே காணப்படுகிறது.
முதலாவதாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையில் வைத்து மதில் வழியாக இறக்கிவிட்டார்கள். இது பவுலை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தை. 26வது வசனம் சொல்கிறது, சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்த்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். சவுல் அநேகரை துன்பப்படுத்தி கிறிஸ்துவை விசுவாசித்தவர்களை அவன் உபத்திரவப்படுத்தினதை வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். எனவே சவுலை பார்த்த மாத்திரத்திலேயே கிறிஸ்தவர்களுக்கு மிகுந்த அச்சம், பயம். ஆனால் இப்பொழுதோ சவுல் பவுலாக மாறின ஒரு அனுபவத்தில் காணப்படுகிறார். ஆனாலும் சேர்த்து கொள்வதற்கு பயம். இங்கு ஒரு நபரை குறித்து நாம் வாசிக்கிறோம். 27வது வசனம். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அவனுக்கு உதவி செய்ய நினைக்கிறான். உதவி செய்ய நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு வரம். ஏனென்று சொன்னால் வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தரலும் பலத்தின்படி செய்ய கடவன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, போதித்தல் என்பது ஆவிக்குரிய வரம். பின் நாட்களில் நாம் படிக்க இருக்கிறோம் அந்த வரத்தை குறித்தும். ஆனால் இந்த வசனம் மற்றொரு வரத்தை குறித்து பேசுகிறது. அது என்னவென்றால் உதவி செய்தல். உதவி செய்வதும் தேவன் கொடுத்த வரம். 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அப்படி என்றால் உதவி செய்தல், இரக்கம் காட்டுதல் என்பது முக்கியமான ஒரு வரம். வேதம் சொல்லக்கூடிய வரம். அந்த 28 வரங்கள் கொண்ட பட்டியலிலே இதுவும் ஒரு வரம். நம்ம அந்த 4 வேத பகுதிகளிலே ஒரு வேத பகுதியான 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் உதவி செய்தல் என்பது ஒரு வரம் என்று. இங்கு பர்னபா பவுலுக்கு உதவி செய்கிறார். இது ஒரு மிக முக்கியமான வரம். இந்த வரத்தின் மூலமாக அப்போஸ்தலனாகிய பவுல் பர்னபாவால் சேர்த்து கொள்ளப்படுகிறான். ஒருவேளை இந்த உதவி செய்கிற வரம் பர்னபாவின் இடத்துல இல்லாமல் இருந்திருந்தால் பவுலை தன்னோடு சேர்த்து கொண்டிருக்க மாட்டான். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட உதவி! யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லை. யாரும் சேர்த்து கொள்ளாத ஒருவனை தன்னோடு சேர்த்து கொண்டு யார் அவனை ஒதுக்கி வைத்தார்களோ அவர்களிடத்தில் சென்று அவனை குறித்ததான நியாயமான கருத்துக்களை எடுத்து சொன்னது. பெரிய காரியம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இது ஒரு வரம் என்று வேதம் சொல்கிறது. அவன் சாதாரணமாக செய்த இந்த காரியத்தின் மூலமாக, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சாதாரணமாக செய்த இந்த உதவியின் மூலமாக வேதாகமத்தில் 14 புத்தகங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. யோசித்து பாருங்கள். புதிய ஏற்பாடு மொத்தம் இருக்கக்கூடிய புத்தகங்களிலே 14 புத்தகங்கள் யாரால் எழுதப்பட்டது என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுலால் எழுதப்பட்டது. 13 புத்தகங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினான் என்று ஒட்டுமொத்த கிறிஸ்தவ உலகமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. 7ஆம் நாள் அட்வென்த் திருச்சபை மக்கள் 14 புத்தகங்கள் எபிரேயர் புஸ்தகத்தையும் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதினார் என்று விசுவாசிக்கிறோம். ஒரே ஒரு உதவி, சாதாரண உதவி. ஒருவேளை அந்த நாளிலே அவன் பர்னபா அந்த உதவியை செய்யாமல் இருந்தால் வேறே ஒரு நபர் அந்த உதவியை செய்திருக்க முடியும். வேறே ஒரு நபரை தேவன் பயன்படுத்தி இருக்க முடியும். ஆனால் தேவன் கொடுத்த வரத்தை பர்னபா பயன்படுத்தினதை நாம் இந்த வேத பகுதியிலிருந்து வாசிக்கிறோம். உதவி செய்தல் என்பது ஒரு வரம். நிறைய நேரங்களிலே அது அநேகரால் குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு வரமாக காணப்படுகிறது. இது என்னத்தை செய்யணும், இதை செஞ்சா என்ன, செய்யலனா என்ன? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது ஆவியின் வரம். பர்னபாவினுடைய ஊழியம் இதோடு நின்று விடவில்லை. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 11ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். இங்கும் பர்னபாவை குறித்து தான் சொல்கிறது. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு
அழைத்து கொண்டு வந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பர்னபாவுடைய ஊழியத்தை பாருங்க. தேடி போனான் சவுலை, தேடி போய் அவனை அந்தியோகியாவுக்கு அழைத்து வருகிறான். 26வது வசனம், அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. பார்த்தீங்களா, உதவி செய்கிற அந்த ஊழியத்தின் மூலமாகத்தான் அவர்களை கிறிஸ்தவர்கள் என்றே அந்த மக்கள் அடையாளம் கண்டார்கள். உதவி செய்வது என்பது ஒரு வரம். அதை நிறைய நேரங்களில் குறைத்து மதிப்பிடுகிறோம். ஆனால் எந்த ஒரு வரமும் எந்த ஒரு வரத்தை காட்டிலும் கணத்தில் குறைவுள்ளது அல்ல என்று வேதம் சொல்கிறது. எல்லா வரங்களும் கணத்தில் சரிசமமானதே. இந்த செய்தியினுடைய தலைப்பு குறைத்து மதிப்பிடக்கூடிய அல்லது கணத்தில் குறைவுள்ளதாக கருதக்கூடிய வரங்களாக இருக்கலாம். ஆனாலும் எந்த ஒரு வரமும் கணத்தில் குறைவுள்ளது அல்ல, எல்லாம் நிறைவானது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பர்னபா தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது 15ஆம் அதிகாரத்தில் மற்றொரு ஊழியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு எனும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். அதே ஊழியம்தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு செய்த அதே ஊழியம். ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னால், மார்க்குவை சேர்த்து கொண்டு செல்ல வேண்டும் என்று பர்னபா சொன்னபோது பவுல் சொல்கிறாரு, பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடே கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடுங்கோபம் உண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பலேறி சீப்புரு தீவுக்கு போனான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மார்க்குவை வேணான்னு பவுல் நிராகரிக்கிறார். ஆனால் எப்படி பவுலை அப்போஸ்தலர்கள் நிராகரித்த போது, சீஷர்கள் நிராகரித்த போது பர்னபா சேர்த்து கொண்டாரோ, அதே போல இந்த இடத்துல நிராகரித்த மார்க்குவை பர்னபா சேர்த்து கொள்கிறார். எப்படி பவுலை சேர்த்து கொண்டதினாலே 14 புத்தகங்கள் சேர்க்கப்பட்டதோ, அதே போல மார்க்குவை சேர்த்து கொண்டதினாலே மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் நமக்கு வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிறது. யோசித்து பாருங்கள், உதவி செய்வது சாதாரண விஷயம் நினைக்கிறோம். ஆனால் அந்த உதவி என்கிற வரத்தின் மூலமாக 2 வேத எழுத்தாளர்களை பர்னபா வல்லமையாக வளர்த்து விட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்களும் உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருங்கள். அது ஒரு வரம். அந்த வரத்தை தேவனுடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்துங்கள். அடுத்த வரமாக நம்ம எதை பார்க்கிறோம் என்று சொன்னால், அதே பர்னபாவுடைய வாழ்க்கையிலிருந்து தான். இந்த பர்னபா மிக முக்கியமான ஒரு நபர். அநேக நேரத்தில் நாம் அவரை குறித்து அதிகமாக ஆராய்ந்து படிக்காததினாலே வரங்களினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணராது இருக்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 36வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 36வது வசனம். சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பர்னபாவுடைய ஊழியத்தை குறித்து வாசிக்கும் பொழுது அவனுக்கு மற்றொரு பெயர் இருந்தது, ஆறுதலின் மகன். ஆறுதல் சொல்வது என்பது ஒரு வரம். எத்தனையோ ஜனங்கள் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் கூட, எனக்கு யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டார்களா? என்னுடைய மனதின் கவலைக்கு, ஏக்கங்களுக்கு யாராவது ஒருத்தர் மருந்து போடக்கூடிய வார்த்தைகளை பேச மாட்டார்களா என்று யோசித்து கொண்டிருக்கலாம். ஆறுதலான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களை வேதாகமம் வரங்களை பெற்றவர்களாகவே கருதுகிறது. சத்திய ஆவியானவரை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது தேற்றரவாளன், கம்ஃபர்டர் என்கிற வார்த்தையை இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார். தேற்றரவாளன் கொடுக்கக்கூடிய வரத்திலே தேற்றக்கூடிய அந்த ஆறுதல் என்பது இருக்காதா? நிச்சயமாக இருக்கும். பர்னபாவை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அவன் ஆறுதலின் மகன். அப்போஸ்தலர்கள் அவனுக்கு பெயர் கொடுத்தார்கள். என்ன பெயர் கொடுத்தார்கள் என்று சொன்னால், ஆறுதலின் மகன் என்னும் அர்த்தம் கொள்ளும் பர்னபா. தேவனுடைய பிள்ளைகளே, பர்னபா உதவி செய்கிற வரத்தை உடையவனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் ஆறுதல் சொல்லக்கூடிய வரத்தை பெற்றவனாகவும் இருந்தான். இன்னைக்கு போயிட்டு 4 வார்த்தை ஆறுதலாக சொல்கிறது ஒரு வரமா? இதெல்லாம் ஒரு வரமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஏனென்று சொன்னால், இதை ஒரு விஷயமாக, ஒரு பொருட்டாக நாம் நினைப்பது கிடையாது. ஆனால் ஆறுதல் சொல்வது என்பது வேதத்தின் அடிப்படையில் மிக அவசியமான ஒன்று. ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம்
11வது வசனம், ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்கரேஜ்மெண்ட், இந்த தேற்றி என்கிற வார்த்தை, ஒருவருக்கொருவர் நீங்கள் புத்தி சொல்லி ஒருவரையொருவர் தேற்றுங்கள் என்கிற இந்த அனுபவம் சபைகளிலே குறைந்து கொண்டே போவதனால்தான் ஒருமைப்பாடு இல்லை. ஒருவரையொருவர் தேற்ற வேண்டும், ஒருவரையொருவர் ஊக்கப்படுத்த வேண்டும், ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்ல வேண்டும். இந்த மாதிரியான எண்ணங்கள் நம்முடைய சபைகளிலே காணப்படவே இல்லை. ஏனென்று சொன்னால், இன்று எந்த வரத்தை பயன்படுத்தினால் பெயர் கிடைக்குமோ, எந்த வரத்தை உடையவராக இருந்தால் மற்றவர்கள் மதிப்பார்களோ அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லோரும் வாஞ்சிக்கிறோம். ஆனால் ஆறுதலின் வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு யாரும் வாஞ்சிப்பது கிடையாது. வசனம் சொல்லுகிறது, பர்னபா அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்னும் பெயர் கொண்டவனாக காணப்பட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆறுதலின் பிள்ளைகள், உங்களுடைய வார்த்தைகள் ஆறுதலின் வார்த்தைகள் என்று யாராவது உங்களுக்கு சாட்சி கொடுக்க முடியுமா? ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் காணப்பட்டால் நீங்கள் கலிகூர்ந்து மகிழுங்கள். கர்த்தர் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். இது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம். உங்களுடைய வார்த்தைகள் மற்றொருவரை தேற்றுகிறது என்று சொன்னால் அது தேவன் உங்களுக்கு கொடுத்த ஈவு. எந்த ஒரு நபரையும், நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கக்கூடியவரையும் தேற்றக்கூடிய ஒரு வரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அது தேவன் உங்களுக்கு கொடுத்த வரம். அதை நீங்கள் தேவன் நாம மகிமைக்கென்று பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்கிறார். உதவி செய்கிறதை ஒரு வரமாக நாம் பார்த்தோம். ஆறுதல் சொல்வதை ஒரு வரமாக நாம் பார்த்திருக்கிறோம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 பேதுரு புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். இந்த 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலேயும் நம்ம வரங்களுடைய பட்டியலை பார்க்கிறோம். இங்கு இந்த வரங்களின் பட்டியலிலே ஒரு வரத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 9வது வசனம், முறுமுறுப்பில்லாமல் ஒருவரையொருவர் உபசரியுங்கள். ஹாஸ்பிட்டாலிட்டி, த கிஃப்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி. உபசரிக்கக்கூடிய வரத்தை பெற்றிருக்கிறீர்களா? அன்பின் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு மற்றவர்களை உபசரிப்பதற்கான வரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நிறைய இடங்களிலே இந்த உபசரிப்பு என்பது இல்லாமல் போயிற்று. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், என்னுடைய வீட்டிற்கு ஒருவர் வரும் பொழுது அவரை நான் முறையாக உபசரிக்காவிட்டால் மீண்டும் என்னுடைய வீட்டுக்கு வரமாட்டார். சபைக்கு புதிதாக ஒரு நபர் வருகிறார் என்றால் அவரை விசாரிக்கிறோமா, அவரை உபசரிக்கிறோமா, அவரை குறித்து என்ன வார்த்தைகளை நாம் பேசுகிறோம்? ஏதாவது ஒரு ஆறுதலின் வார்த்தையை நம்ம கொடுக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் யார் என்று கூட விசாரிக்காத அளவிற்கு, ஒரு ஸ்தோத்திரம் போடுவதற்கு கூட முடியாத அளவிற்கு தானே சபைகள் இந்த நாளில் சென்று கொண்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உபசரித்தல் என்பது ஆவியின் வரம். உபசரித்தல் என்பது தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஈவு. என்ன உபசரித்தல் என்பது மிகப்பெரிய ஈவுன்னு யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், வேதத்திலே நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபசரித்தல் என்பது ஒரு வரம். இந்த வரத்தை பயன்படுத்தினவர்களை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், இந்த வரத்தை பயன்படுத்தி உபசரித்தால் தேவதூதரையும் அறியாமல் உபசரித்தது உண்டு என்று சொல்லியிருக்கிறாங்க. 2 எடுத்துக்காட்டுகள் நமக்கு ஆதியாகம புஸ்தகத்தில் ரொம்ப தெரிந்த எடுத்துக்காட்டுகள். ஆபிரகாம் மற்றும் லோத். ஆபிரகாமை குறித்து வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது, ஆபிரகாமினுடைய வீட்டிற்கு 3 நபர்கள் வருகிறதை நாம் ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகம புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 2வது வசனம், தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு யாருன்னே தெரியாது, ஆனாலும் ஆபிரகாம் அவர்களை உபசரித்தான். உபசரித்த போது அவர்கள் சொன்ன வார்த்தை,
அந்த 3 நபர்களிலே 2 நபர்கள் தேவதூதர், ஒருவர் தேவகுமாரன், குமாரனாகிய தேவன். 10வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில், நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் வாக்கு கொடுக்கிறார். அறியாமல் அவர்கள் யார் என்று தெரியாமல் அவன் உபசரித்தான். தேவதூதர்களை உபசரித்த அனுபவத்தை இந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். 14, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். தொடர்ந்து அந்த 19ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே லோத்து அந்த தூதர்களை உபசரித்த அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபசரித்தல் என்கிற வரமும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சபையிலும் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உபசரித்தல் ஒரு சாதாரண விஷயமாக நினைக்கிறோம், ஆனால் அது ஒரு வரம். எந்த வரமும் மற்றொரு வரத்தை காட்டிலும் கனத்தில் குறைவுள்ளது அல்ல என்று 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். எனவே எப்படி தீர்க்க தரிசனம் உரைத்தலை நாம் விரும்புகிறோமோ, எப்படி அந்நிய பாஷைகளை பேசுவதை நாம் விரும்புகிறோமோ, அதே போல நாம் உதவி செய்வதற்கும் விரும்ப வேண்டும் அந்த வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு. அதே போல ஆறுதல் சொல்லுகிற அந்த வரத்தை பெற்றுக்கொள்வதற்கும் நாம் நாட வேண்டும். அதே போல நாம் கடைசியாக பார்த்த இந்த உபசரிக்கிற வரத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் நாட வேண்டும். இந்த உபசரித்தல் என்பது ஒரு சாதாரண விஷயம் என்று நம்ம யோசித்தோம்னா, இந்த உபசரித்தல் தான் சபைக்கு மிக மிக அவசியமானது என்பதை அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். விசாரிக்கிறது, உபசரிக்கிறது, ஹாஸ்பிட்டாலிட்டி, அது இல்லை, அது சரியா இல்லைன்னா அங்கே சபையில் பிரச்சனை இருக்கும். அங்கேயும் பிரச்சனை வந்துச்சு. அதனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. அந்த வரத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கல, எங்களுக்கு இன்னொரு வரத்தை கொடுத்துருக்கிறார், அந்த வரத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இதற்கு என்று வரம் பெற்றவர்கள், ஆதலால் சகோதரரை பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். தேவனுடைய பிள்ளைகளை, உபசரித்தல் என்பது சபையிலே மிக முக்கியமான ஒரு வரம். அந்த வரத்தை உடையவர்களை கண்டறிந்து அதற்கு என்று அவர்களை ஏற்படுத்தி சபைக்கு வருகிறவர்களை விசாரிப்பதற்கென்று உபசரிப்பதற்கென்று நீங்கள் ஏற்படுத்தினீர்கள் என்றால் உங்களுடைய சபை நிச்சயமாக பெருகும். புதிய ஆத்துமாக்கள் சபைக்கு வரக்கூடியவர்கள் தொடர்ந்து வருவார்கள். இந்த நாளிலே நாம் பார்த்த இந்த வரங்கள் ஒருவேளை பெரிய பெயரை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு மிக பெரிய ஆயுதங்களாக இந்த வரங்கள் காணப்படுகின்றன. 40 நாள் 80 நாள் கூட்டங்கள் நடத்தி தேவனுடைய சத்தியத்தை சொல்லி சபைக்கு சேர்ந்தவர்களை காட்டிலும் இந்த காலத்தில், இந்த நவீன காலத்தில் ஒரு உதவி செய்வதன் மூலமாக ஒரு நபரை நாம் நண்பராகவும் அவருக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கான வாய்ப்பையும் நாம் பெற முடியும். ஆறுதல் சொல்வதன் மூலமாக ஒருவருக்கு வேத வசனத்தை நம்மால் விளக்க முடியும். உபசரித்தல் மூலமாக ஒருவரை தொடர்ந்து சபைக்கு வரவழைக்க முடியும். அதன் பிறகு சத்தியத்தை சொல்லி அவரை சபைக்குள்ளாக சேர்த்து கொள்ள முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வரங்களை எல்லாம் நாம் பயன்படுத்துவது கிடையாது. இந்த வரங்களை பயன்படுத்தின ஆதிகால அப்போஸ்தல திருச்சபை வல்லமையாக வளர்ந்து பெருகினதை நாம் பார்க்கிறோம். இந்த வரங்களும் ஆவியானவருடைய வரங்கள் தான். இந்த வரங்களையும் நாம் பயன்படுத்துவோம். இந்த வரங்களை குறித்து குறைத்து மதிப்பிடக்கூடிய எண்ணம் ஒருபோதும் நம்முடைய மனதில் இருக்கக்கூடாது. இந்த வரங்களை நாம் பெற்றுக்கொண்டு இந்த வரங்களை பயன்படுத்துவோம். தேவனுக்கென்று அவருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்வோம். தேவனுடைய சபையிலே அநேக ஆத்துமாக்களை சேர்ப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.